ஹாய் ஹலோ வெல்கம் டு மைலி கிரியேஷன். இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு சிம்பிள் ரப்பர் பேண்ட் எப்படி மேக் பண்ண போகிறது தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு ரப்பர் பேண்டையும் அட்டாச்சரையும் எடுத்துறீங்க. இப்போ அந்த அட்டாச்சரில் இருக்க ஹோலில் இந்த ரப்பர் பேண்டை வந்து நம்ம கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு க்ளூ எடுத்து அதை நம்ம பேஸ்ட் பண்ண போகிறோம். எதனால் க்ளூ எடுத்து ஃபஸ்ட்டே நம்ம பேஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா, நீங்கள் வந்து ரப்பர் பேண்ட் பேஸ் எடுத்து நீங்கள் மேலே டைரெக்டாக வைக்கிறப்போ உங்களுக்கு வந்து அது கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகாது, மேலே ஒரு மாதிரி எடுத்துகிட்டு வர மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஃபஸ்ட்டு அட்டாச்சரோட க்ளூ போட்டு ஸ்டிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து எடுத்துகிட்டு வராது. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம், நம்ம ரப்பர் பேண்டையும் அட்டாச்சரையும் ஸ்டிக் பண்ணியாச்சு. இப்போ நம்ம பேஸ் எடுத்து இதில் ஸ்டிக் பண்ணி ஒரு ஃபியூ மினிட்ஸ் அதை ட்ரை ஆக விட போகிறோம். நல்லாவே ட்ரை ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த பேஸ் மேலே க்ளூ அப்ளை பண்ணி நீங்கள் என்ன ஷேப்பில் வந்து குந்தன் ஸ்டோன்ஸ் வைக்க போகிறீங்களோ அந்த ஷேப் எடுத்து நீங்கள் பேஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஓகேங்களா? இப்போ வந்து நான் ஒரு 3D ஷேப் அந்த மாதிரி தான் நான் பண்ண போகிறேன். ஸோ அதனால் இப்போ என்ன பண்ணுறேன்னா, ஒவ்வொன்றா நீங்கள் பொறுமையாக ஸ்டிக் பண்ணிகிட்டே வரணும். ஸோ இந்த மாதிரி பொறுமையாக நீங்கள் ஒவ்வொன்றா பண்ணுறப்ப தான் கொஞ்சம் அது கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகும். நீங்கள் ஃபஸ்ட்டே நிறைய ஃபுல்லாக எல்லா பக்கமும் கம் போட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொன்றா வைக்கலாம்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அந்த கம் ட்ரை ஆகிடும், குந்தனும் உங்களுக்கு வந்து கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகாது. ஸோ என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ க்ளூ அப்ளை பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களோட ப்ராடக்ட் வந்து லைஃப் லாங் இருக்கும். ஸோ இப்போ இதை வந்து ஃபுல்லாக ஸ்டிக் பண்ணிவிட்டு பார்க்கலாம். ஒரு லைன் ஃபுல்லாக நம்ம வந்து ஸ்டிக் பண்ணிட்டோம். இப்போ இந்த செகண்ட் லைனில் நீங்கள் க்ளூ அப்ளை பண்ணி ஒவ்வொரு குந்தனாக எடுத்து நீங்கள் வந்து இப்போ நம்ம ஃபஸ்ட் லேயரில் வச்சுருக்க 2 குந்தன் ஸ்டோனுக்கு நடுவில் நீங்கள் ப்ளேஸ் பண்ணால் தான் அந்த 3D எஃபெக்ட் வந்து உங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ நீங்கள் ஒன்று மேலே ஒன்று வச்சிங்கன்னா அது பார்க்க உங்களுக்கு நல்லா இருக்காது. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறீங்கன்னா, 2க்கும் நடுவில் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம் நம்ம குந்தனை. இப்போ இதை நம்ம என்ன பண்ணுறோம், செகண்ட் லேயர் ஃபுல்லாக நம்ம பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ இப்போ தேர்ட் லேயர்லேயும் க்ளூ அப்ளை பண்ணி சேம் செகண்ட் என்ன பண்ணணுமோ சேம் அதே தான் தேர்டுக்கு பண்ண போகிறோம். ஸோ 1 by 1 2க்கும் சென்டரில் நம்ம வந்து குந்தனை ப்ளேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ரொம்ப ஸ்லோவாக பொறுமையாக பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் இருந்தீங்கன்னா. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம 3 லேயர் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ சென்டரில் இருக்க கேப்பை வந்து நம்ம ஃபில் பண்ணோம் இல்லைங்களா? ஸோ அந்த இடத்துல லைட்டாக க்ளூ போட்டு நான் வந்து இப்போ ஒரு சின்ன ஸ்டோன் மட்டும் ரோஸ் கலரில் ஒரு ஸ்டோன் மட்டும் ப்ளேஸ் பண்ண போகிறேன். இது இப்போது நான் க்ளூ ஸ்டிக் யூஸ் பண்ணி தான் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். பட் இருந்தாலும் லைட்டாக ஒரு சைடு சாய்வாக இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆகிறதுனால நான் என்ன பண்ணேன்னா, சிசர் யூஸ் பண்ணி அதை ஸ்ட்ரைட்டாக ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இதுதான் ஃபைனல் லுக் ஆஃப் ரப்பர் பேண்ட். ஒரு சிம்பிளான குந்தன் ரப்பர் பேண்ட் எப்படி மேக் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் அலோகேட்டட் கிளிப்ஸ், பேபி கிளிப்ஸ் எப்படி பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக பார்க்கலாம். ஃபாலோ மீ ஃபார் மோர் டுட்டோரியல்.